1.4ல் 5th செம்மு. A family of 3 people went out for dinner in a restaurant இருக்கு. ஒரு ஃபேமிலியில் 3 பேர் இருக்காங்க, டின்னருக்கு ரெஸ்டாரண்ட் போகிறாங்க. த காஸ்ட் ஆஃப் 2 தோசைன்னு இருக்கு, 3 இட்லின்னு இருக்கு, அண்டு 2 வடை இஸ்ன்னு கொடுத்து 150 கொடுத்துருக்கு. அது ஒரு ஈக்குவேஷன். அதாவது பொருட்கள் எண்ணிக்கைன்றது வேற, அமௌண்ட்டுன்றது வேற. உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். பேப்பரு ஒரு 100 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு ஒரு பேப்பரை காமிச்சா ஒரு பேப்பர் தான், ஆனால் அதனுடைய மதிப்பு எவ்வளவு? 100. அப்படி யோசிக்கணும். அது மாதிரி இந்த இடத்துல உள்ளது இந்த கொடுத்துருக்கு பாரு, எத்தனை இட்லி எத்தனை வடை எதுவுமே தெரியல, அதோட அமௌண்ட் தெரியல, ஆனால் டோட்டல் காசு சாப்பிட்டது கொடுத்துருக்கான். த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 3 இட்லி அண்டு 2 வடைன்னு கொடுத்துருக்கான் சாப்பிட்டதுக்கு. அது ஒரு சென்டென்ஸாக ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னா இந்த பார்த்துக்கோ. 2 தோசை அப்படின்னு சொல்லல, 2x. சரிங்களா சொல்கிறது? 2x ப்ளஸ் 3 இட்லி அப்படின்னா 3y. சரியா? ப்ளஸ் 2 வடை, 2 வடை தானே, 2 வடைஸ்ன்னு இருக்கு, 2z ஈக்குவல் டு 150 எழுதணும். அப்போ இங்கே எக்ஸ் ஒய் இசட்ன்றது என்ன? இதில் வந்து 2 3ன்றது நம்பர் ஆஃப், எக்ஸ் ஒய் இசட்ன்றத ரேட்டு. லெட்டு எக்ஸு அப்படின்றது ருபீஸ், காஸ்ட் ஆஃப் ஏ தோசை அப்படின்னு எழுதணும். எக்ஸ் ருபீஸ் இல்லை, ருபீஸ் ஆஃப் எக்ஸு இஸ் ஏ காஸ்ட் ஆஃப், இஸ் காஸ்ட் ஆஃப்னு எழுதுறியா? பார்த்துக்கோ. இஸ் காஸ்ட் ஆஃப் 1 தோசை. அதே மாதிரி லெட்டு ருபீஸ் ஒய் be the cost of, be the, பார்த்துக்கோ, be the cost of, be the cost of 1 இட்லி. சரியா? அதே மாதிரி let rupees z be the cost of 1 வடை. அதில் வடை தான் கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ்லேயே, அது வடைக்கு வடை தான். ரைட். இப்போ அதைத்தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு அடுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. செஞ்சிட்டீங்களா? சரி போங்க, போங்க. கீழே இருக்கு. அதே மாதிரி அதாவது செகண்ட் ஈக்குவேஷன் பாரு. த காஸ்ட் ஆஃப் 2 தோசைன்னு இருக்கு. த காஸ்ட் ஆஃப் 2 தோசை, 2 இட்லி, 4 வடை. 2 தோசை, 2 இட்லி, 4 வடையாம். சரி, வடைன்னு எழுத போகிறேன். ரைட்டு. எவ்வளோ காசாம்? 200 ரூபா. நெக்ஸ்ட்டு இந்த இருக்கு, காஸ்ட் ஆஃப் 5 தோசை, 4 இட்லி, 2 வடை, 250. இதாண்டா ஈக்குவேஷன். ஒரு வடைக்கு ஒரு மேலே நான் எழுதியிருக்கிறது வந்து ஒரு வடைக்கு, ஒரு இட்லிக்கு, ஒரு தோசைக்கு உள்ள, தோசைக்கு இட்லிக்கு வடைக்கு உள்ள காஸ்ட் ஒரு இதுக்கு எடுத்திருக்கேன், லெட் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? கீழே வந்து அந்த ஈக்குவேஷன் ஃபுல்லாக ஃபார்ம் பண்ணிட்டேன். அதுக்கடுத்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, த ஃபேமிலி ஹேஸ் 350 இன் ஹேண்டு. 350 ரூபா தான் வச்சுருக்காங்க அவங்க. அந்த ஃபேமிலி 350 ரூபா தான் வச்சுருக்காங்க. அப்படின்னு சொல்லையில் அவங்க ஆர்டர் பண்ணுறது என்ன ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு பாரு. 3 தோசை, 6 இட்லி, 6 வடை. அதுக்கு ரேட்டு பார்க்கணும். 350 ரூபாய்க்குள்ளே வந்துச்சுன்னா சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு வந்துடலாம், இல்லைன்னா பிடிச்சி வச்சுருவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்படி தானே? மாவட்டை விட்டுருவாங்கன்னு அர்த்தம். அதனால் அதை கண்டுபிடிக்கணும். இப்போ அவங்க 350 ரூபாய்க்கு சாப்பிட முடியுமா, சாப்பிட முடியாதா அப்படின்றதா போட்டிருக்கு பாரு. வில் தே ஏபிள் டு மேனேஜ் டு பே அப்படின்னு எடுத்து கொடுத்துருக்கு. 350 ரூபாய்க்குள்ள கட்டியை மேனேஜ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ நம்ம எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிச்சி அந்த ஈக்குவேஷனில் போடணும். எந்த ஈக்குவேஷனில் போடணும்னா கடைசியில் கொடுத்துருக்காம பாரு, 3 தோசை, 6 இட்லி. இதில் போட்டு பார்க்கணும் இவ்வளோ சாப்பிட்றாங்களாம். இதில் போட்டு பார்த்து 350 விட குறைவாக வந்துச்சுனாலும் ஓகே தான், இல்லை 350 ரூபா வந்தாலும் ஓகே தான். அவள் கொடுத்துட்டு வந்துடலாம் எந்திரிச்சு பேசாமல். புரியுதான்னு பார்த்துக்கோ. அப்போ நம்ம அதை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் ஒய் செட் கண்டுபிடிக்கணும். அப்போ நான் இதுலேருந்து டெல் ஒய் டெல் செட் கண்டுபிடிக்கிறேன். கொஞ்சம் கணக்கு பெருசாக தான் போகும், பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. ஏன்னா அமௌண்ட் பெருசாக தெரியுது பாரு. டெல்டா 2 3 2 2 2 4 5 4 2. சரியாம்மா? பார்த்துக்கோ. இதில் 2 எடுத்துடுறேன். 2 2s are 4 - 16 -3 இன்ட்டு 2 2s are 4 - 20. சரியான மட்டும் பார்த்துக்கோ. ப்ளஸ் 2 இன்ட்டு 4 4 2s are 8 - 5 2s are 10. 2 இன்ட்டு -12. சரியான்னு பார்த்துக்கோ. தப்பா? மைண்டை பார்த்துக்க. -16 ப்ளஸ் 8 இன்ட்டு -2 24 ப்ளஸ் 48
-16 16. சரிங்களா? பார்த்துக்கோ. அப்போ என்ன வருது? 24 16 40 ப்ளஸ் 8 48 8 வருது. ப்ளஸ் 8 சரியான்னு பாரு. நெக்ஸ்ட்டு எக்ஸு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு டெல் எக்ஸு காலத்தை ரிமூவ் பண்ணிவிட்டு அங்கிட்ட என்ன இருந்துச்சுன்னு பார்த்துக்கோ. 150 200 150 200 250 இது 3 இருந்துச்சு. சரிங்களாம்மா? பார்த்துக்கடா. இது 3 2 4 இது 2 4 2. எது வெளியில் எடுத்து செய்யணும் செய்யலாம், இல்லை அப்படியே வச்சு செய்யலாம்னு செய்யலாம். பெரிய அமௌண்ட்டாக இருக்குனால சொல்கிறேன். ஏதாவது வெளியெடுக்கலாம்னா ஃபஸ்ட்டு காலத்திலிருந்து 10 வேணால் வெளியெடுக்கலாம். எடுக்கலாமா அப்படின்னு பாரு. இல்லை 25 வெளியே எடுத்துறவா. ஈஸியாக செய்கிறக்காண்டி சொல்கிறேன். இல்லை அப்படியே ஓப்பன் பண்ணால் ஓப்பன் பண்ணலாம், உன்னோட இஷ்டம். ஆனால் இந்த மாதிரி டிட்டர்மெண்ட் எடுக்கையில் ஒரு ரோ ஒரு காலத்துலேருந்து தான் எடுக்க முடியும். அப்போ ஏதாவது ஒன்று வெளியே எடுக்கிறனா வெளியே எடுத்து செய்யலாம். இதில் 25 வெளியே எடுப்போம் மொத்தமாக சேர்த்து. ஃபஸ்ட்டு காலத்தில் 25 வெளியே எடுத்தோம்னா என்ன ஆகுன்னு பாரு. 25 வெளியே எடுத்தோம்னா என்ன வரும்டாமா? இது 3 2 தான், 2 4 தான், இது 4 2 தான். சரி தானே? இது 2 8 2 10டாமா? பார்த்துக்கோ. இதுக்கு என்ன வந்துடும்? 8ஆன்னு பாரு. அதுக்கு என்ன வந்துடும்? 15னா 6ஆன்னு பார்த்துக்கோ. கரெக்டான்னு பார்த்து நீ தான் சொல்லணும். இல்லை 50 எடுக்கவா? எடுத்தீங்கன்னா கணக்கு சுருக்கு எளிமையாக வரும். கடைசியில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். நான் சொல்ல புரியுதா? அதுக்காண்டி சொல்ல வரேன். உன்னோட விருப்பம் வந்து அப்படியே வச்சு செய்யலாம். டீச்சர்ஸை பொறுத்து மாறுபடும். நானாக யோசிக்கிறேன், அவ்வளோதான். எனக்கு 50 வேணால் வெளியிடு. 50 வெளியெடுத்தால் என்ன ஆகுன்னு பாரு. 3ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? 4ன்னு வந்துடும். இங்கே என்ன வந்துடும்? 5. சிம்பிளாக போயிடும் கணக்கு. இப்போ எப்பயும் போல் 50 வெளியில் வச்சுட்டு உள்ளே ஓப்பன் பண்ணு. 3 × 2 2s are 4 -16 -3 × 4 2s are 8 -4 3s are 20 5 4s are 20 + 2 × 8 16 16 - 10. கரெக்டாக மட்டும் பார்த்துக்கோ. கடைசியில் 50 உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ 3 × -12 -3 × -12 + 2 × 6 ரைட்டு. பார்த்துக்கோ கரெக்டான 50 50 50 3 1 36 -36 + 3 1 36 + 6 2 12. அவ்வளோதான். இது ரெண்டையும் அடிச்சிடணும். 12 5 12 60 600. அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சு பாரு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஆன்சர் தேவை, அவ்வளோதான். சிம்பிளாக செய்கிறதுக்கு என்ன முயற்சியோ அதை எடுத்துக்கோ. ஆனால் ஒரு ரோ ஒரு காலத்துலேருந்து ஒரு தடவை தான் எடுக்க முடியும். மேட்ரிக்ஸ்னால் ஃபுல்லாக எடுக்கணும். டிட்டர்மெண்ட்னால ஒரு ரோ ஒரு காலத்துலேருந்து காமனாக வெளியே எடுக்கலாம். எனக்குலாம் அந்த 50 எடுக்கிறதுக்கு வேணால் எழுதிக்க. 50 டேக்கிங் அவுட் ஃப்ரம் C1 அப்படின்னு வேணால் எழுதிக்கலாம். அடுத்து டெல் ஒய்க்கு எழுதுகிறேன். இங்கே 150 200 250 இங்கே 2 4 2. இங்கே முன்னாடி என்னடா தம்பி? சுருக்கி தான் பார்க்கணுமா? பார்த்துக்கோ. 2 to 5 2 to 5 பார்த்துக்கோ. 2 to 5. சரி, இதுலேயும் அதே மாதிரி 50 வெளியே எடுத்துருவேன். என்ன இருக்குது? 50 வெளியே எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னு பாரு. 50 வெளியே எடுத்துட்டு அப்புறம் போட்டுக்க. 2 2 5 2 4 2. சிம்பிளாக்கி செய்யலாம்டாமா. 3 4 5. இன்னும் சிம்பிளாக்குறேன்னா சிம்பிளாக்கு. இந்த 2ஓட எடுக்கலாம் கடைசியில். உன்னுடைய விருப்பம் சொல்லிட்டேன். 50 இந்த இதில் 2 எடுக்கலாம் கடைசி காலத்திலிருந்து. எடுத்துட்டீங்கன்னா 2 2 5 3 4 5 1 2 1. திருப்பி சொல்லிட்டேன். உன்னுடைய விருப்பம் தான் அது. 100. சரி தானே? அடுத்து ஓப்பன் பண்ணுவோமா? பொறுமையா சிம்பிளாக சின்னதாக செஞ்சின்னா உனக்கு மல்டிப்ளை பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்குமே அப்படின்றக்காண்டி சொல்கிறேன். 2 × 4 - 10 -3 × சரியாடா 1 2 is 2 -5 2s are 10 + 1 × சரியான்னு பார்த்துக்கோ. +1 × இப்போ 10 - 20 ரைட்டு 100. 2 × -6 3 × -8 + 1 × -10 100. 6 2s are 12 24 -10 100. எவ்வளோ இருக்குன்னா பாடுறாமா? 10 22 2. அப்போ 200 என்ன வந்துடும்?
200 அவ்வளோதான். சிம்பிளாக முடிஞ்சிருச்சுல, சிரமப்படுறதுக்கு. டெல் எக்ஸு மணி கடைசியில் எழுதணும் அப்படி தானே? 150 200 250டா இங்கே எழுதானே. இங்கே 2 2 4 225. இங்கே நடுவில் என்ன வரும்? 3 4 3 4 5. சரியான்னு பார்த்துங்கடாமா. 3 4 5. சரி, வெளியே எடுக்கிறோமே அதே மாதிரி வெளியே எடுத்துக்கலாமா? பாரு, எடுக்க முடியாதா? தப்பாக இருக்கான்னு பார்த்துக்கோ. செகண்ட் இது என்ன? 225 345 தான். பார்த்துக்கோ. 3 to 4 3 to 4 இருக்கு, பார்த்துக்கோ. அதுதான் சொன்னேன், பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க. 3 to 4 3 to 4ன்னு வருது. 3 to 4 எது வெளியே எடுக்க முடியுமா? 50 தான் எடுக்க முடியுமா? 50 மட்டும் தான் எடுக்க முடியும். சரிங்களா? 50 மட்டும் தான் எடுக்க முடியும் C3லேருந்து. அப்போ 2 2 5 3 2 4 இங்கே என்ன வந்துடும்? 3. சரியா? அடுத்து என்ன வந்துடும்? 4 5. வேற எதாவது வெளியே எடுக்கலாமா அப்படின்னு பாரு. செகண்ட் ரோல இருந்து எடுக்கலாமே. செகண்ட் ரோல இருந்து எடுக்கலாம் பாரு. இந்த இதுல இருந்து எடுத்தா என்ன எடுக்கலாம்? 2 எடுக்கலாம். அப்போ உள்ள என்ன ஆகும்? 2 3 3 1 1 2 5 4 5. இப்போ நீ ஓப்பன் பண்ணுறேன். 100 செட்டு 2 இன்ட்டு 1 இன்ட்டு 5 5 மைனஸ் 8 மைனஸ் 3 இன்ட்டு 1 5 is 5 5 2 are 10 5 minus 10 ப்ளஸ் 3 இன்ட்டு 4 மைனஸ் 5. சரியான்னு பார்த்துக்கோ. 100 2 இன்ட்டு மைனஸ் இது 5டா 3 மைனஸ் 3 இன்ட்டு மைனஸ் 5 ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1. அப்போ 100 3 2 are 6 15 மைனஸ் 3 100 என்னம்மா வரும்? 6 3 9 9 6 வருது. 6. அப்போ எவ்வளோ வந்துடும்? 600. சரியான்னு பார்த்துக்கோ. ரைட். இப்போ இது பை கிராமர் ரூல் போட்டு டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கிறோம். பை கிராமர்ஸ் ரூல் அப்படின்னு போட்டு கண்டுபிடிச்சோம்னா x is equal to del x by delta, y equal to del y by delta, z is equal to del z by delta. del z by delta மணி del x என்ன வந்துச்சு? 600 டிவைடட் பை டெல்டாக்கு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒன்று ஃபஸ்ட்டு டெல்டாக்கு 8 டெல்டாக்கு 8 பார்த்துக்குங்க. 8. இதுக்கு லாஸ்ட்டு ஒன்றுக்கு 600. டெல்டா ஒய்க்கு என்ன வந்துச்சு? ஃபஸ்ட்டு ஒன்றுக்கா? இப்போ டெல்டாக்கு 8 20 பாரு. நீ தான் பார்க்கணும், எனக்கு நாமளே இல்லை, நான் மேலே ஏற்றி விட்டேன். 8 வருது. இப்போ என்ன தப்புன்னு பாரு. 8 வர மாதிரி இருக்கு. அதில் அந்த இடத்துல 8 தான் எழுதியிருக்கேன், அதனால சொல்லுது அது. 2 இன்ட்டு 4 2 2 are 4 மைனஸ் 16 மைனஸ் 3 இன்ட்டு 2 2 are 4 5 4 are 20 2 இன்ட்டு 4 2 are 8 மைனஸ் 10 மைனஸ் 2 ப்ளஸ் 48 மைனஸ் 24. 8 தான் வருது. 15 8 இன்ட்டு அது 2 இன்ட்டுன்னு போட்டிருக்கேன், தப்பாக இருக்கு பாரு. 2 இன்ட்டுன்னு போட்டிருக்கோம், தப்பாக இருக்கான்னு தெரியலையா உனக்கு? இந்த பார், டெல்டாவில் தெரியலையா?
இந்த இடத்துல பாரு 2 போட்டு கீழே 2 போல 8 மாற்றிவிட்டேன் பாரு 2. இப்போ இங்கே மாறும்ல 4. சரிங்களா சொல்கிறது? அப்போ 24 -24 -4 28 20. கரெக்ட். அந்த இடம் மாறிடுச்சு. சரி ரைட். இப்போ கீழே ஃபுல்லாக டெல்டாக்கு 20. டெல்டாக்கு 20 நாற்று வச்சுக்க. டெல்டாக்கு 20. சரி 20டா. இதுவும் 20. டெல் ஒய்க்கு என்ன மணி? டெல் ஒய் 200டா. சரி இப்போ அடித்து பாரு என்னென்னு ஆன்சர் எடுக்கிறதுக்கு. XY வேணும், அதுக்கப்புறம் அந்த இது செய்யணும். எக்ஸுக்கு என்ன ஆயிடுச்சு? 30 எக்ஸுக்கு. ஓகே. ஒய்க்கு 10. அடுத்து இசட்டுக்கு 30. பார்த்துக்கடாமா. இப்போ அவன் சொன்னதுக்கு அந்த காஸ்ட்டுக்கு கொண்டு வா. 350 கிலோ வருமா கூட வருமா என்னமோ வடகடைன்னு சொல்லியிருந்தான் பாரு. எத்தனை இது நீ கேட்டிருந்தான் பாரு அவன். சரியா? அந்த ஈக்குவேஷனை கரெக்டாக கேட்கணும். இந்த இருக்குது 3x. இதை சொல்லு 3x சொல்லு ப்ளஸ் 6y. இது வந்து 350 உள்ளே வருதான்னு பாரு. 3 × 3 30 ப்ளஸ் 6 × 10 ப்ளஸ் 6 × 30. இது ஆர்டர் பண்ணது. ஆர்டர் பண்ணி சாப்பிட முடியுமா அப்படின்றக்காண்டி. 90 60 ப்ளஸ் 180. அப்போ என்ன ஆகும் பாரு? இது 150 ப்ளஸ் 180. 8 5 13 330. இது லெஸ் தான் என்னது 350ன்னு அர்த்தம். அதனால் ஆர்டர் பண்ணி சாப்பிட்லாம். புரியுதா சொல்கிறது? 350 விட குறைவு. அதனால் கண்டிப்பாக அவங்கள்ட்ட கொடுத்துட்டு சாப்பிட்லாம், தப்பு இல்லை அப்படின்றதான் அர்த்தம். புரியுதா அப்படின்ட்டு பாரு. கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணி செய்யலை செஞ்சுக்கோ. மினிமைஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கோ. ஒரு எனக்கு பெருசாக 4-5 பக்கத்தில் போகுது. அதனால் பார்த்துக்கோ. டெல்லு கண்டுபிடிச்சிருக்கு, டெல் எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கு, டெல் ஒய் கண்டுபிடிச்சிருக்கு, டெல் இசட் கண்டுபிடிச்சிருக்கு. கிராமர் ரூல் அப்ளை பண்ணி XY Z கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸ் அப்படின்றது ஒரு தோசையோட ரேட்டு. ஒய்ன்றது ஒரு இட்லியாடா. ஒரு இட்லியா வடையா? இட்லியை விட வடை கூட இருக்குது. 30 ரூபான்னு போட்டிருக்கு. நீ ஒன்று கொல்ல போகிறேன் குட்டமுடி. ஃபஸ்ட்டு தான் தோசை, நீ திங்கலாய். இட்லி 2வது, 3வது வடை. அப்போ வடை தான் அதிகமாக இருக்குது, தோசை ஈக்குவலாக இருக்குது, இட்லி மட்டும் கம்மியாக இருக்குது. பார்த்துக்க. ஆர்டர் பண்ணி 330 ரூபா வருது அப்படின்னா சாப்பிட்லாம்னு அர்த்தம். புரியுதான்னு பார்த்துக்க.